ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அப்டேட் பண்ணால் எனக்கு ஃபோனில் வந்து க்ரீன் லைன் வந்துடும், அப்புறம் வந்து மதர் போர்ட் டெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபோனில் அப்டேட் பண்ணாமே இருக்கீங்க. அப்படி நீங்களும் பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்களும் பயப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபோனை அப்டேட் பண்ணுறதுனால எப்படி வந்து ஃபோனில் க்ரீன் லைன் வருது, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து மதர் போர்ட் டெட் ஆகுது, இதுக்கெல்லாம் என்னென்ன ரீசன், இதை வந்து எப்படி வராமல் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, எதுக்காக பிராண்ட் வந்து அப்டேட் தராங்க அப்படின்றது தான். அப்டேட் வந்து எதுக்காக தராங்கன்னா, சிம்பிளான ரீசன் தான். ஒன்று வந்து செக்யூரிட்டி அப்டேட்டு. ஃபோனில் ஏதாச்சும் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி அப்டேட் தருவாங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து இயர் ஆன் இயர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த பிராண்ட் எத்தனை இயர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை இயர்ஸ் வரும். எதுக்காக மோஸ்ட்லி இது கொடுக்குறாங்கன்னா, யூஐ டிசைனு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. புதுசாக வச்சு ஃபீச்சர்ஸ் வந்துருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்காக தான் அப்டேட் வந்து தராங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், நான் வந்து ஃபோனை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்பிளேல க்ரீன் லைன் வர்றதுக்கும் மதர் போர்ட் டெட் ஆகிறதுக்கும் என்ன ரீசனு, எதனால இப்படி வந்து நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ க்ரீன் லைன் ஆஃப்டர் அப்டேட்டிங் இது மோஸ்ட்லி வந்து எந்த ஃபோனில் வரும்னா, எல்சிடி ஸ்க்ரீன் உள்ள ஃபோனில் வராது. எந்த ஃபோனில் வந்து ஓலெட் ஆர் AMOLED டிஸ்பிளே இருக்குதோ அந்த ஃபோனில் தான் இந்த பிரச்சனை வரும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஹீட்டிங். அப்டேட் பண்ணுறப்போ வந்து ஃபோன் ஓவராக வந்து ஹீட் ஆகும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஹீட்டிங் தான் வந்து இந்த ரெண்டு இஷ்யூக்குமே மெயினான ரீசன். சில நேரத்தில் வந்து சாஃப்ட்வேர்ல பக் இருந்து ஹார்ட்வேர் இஷ்யூ வந்து வரலாம். எதனால வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்கு அப்டேட் பண்றப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து 5GB 6GBன்னு வந்து பெரிய பேக்கேஜாக தான் வருது. இந்த அப்டேட்டை வந்து ஃபோன் டவுன்லோட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பழைய பேக்கேஜை வந்து டெலீட் பண்ணோம். இதெல்லாம் ப்ராசஸாக நடந்துகிட்டு இருக்கப்போ ஃபோனில் அதிகமாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, முன்னாடிலாம் நம்ம ஃபோனோட டிஸ்பிளேல சின்னுன்னு சொல்லுவோம், கீழே வந்து டார்க்கான சின்ன இருக்கும்ல, அது வந்து இப்படி இருக்கும். ஆனால் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. இப்படி வந்து ஸ்லிம்மாக கொண்டு போகிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ட்ரிப்போட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிஸ் ஆகிட்டே போகுது. டிஸ்பிளே வந்து போர்டோட கனெக்ட் பண்ணுற ஃப்ளெக்ஸ் கேபிள்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்ஸ் கேபிளோட திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகிறனால ஓவராக ஹீட் வர நேரத்தில் சில நேரத்தில் அதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்து கட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாகவே வந்து அவுட்புட்டில் இன்புட் கிடைக்காம க்ரீன் லைன் வர்றது தான் இதுக்கான மெயின் ரீசன். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா? சரி, க்ரீன் லைன் தான் ஒரு இஷ்யூனா, இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து மதர் போர்டு டெட் ஆகிறது. அதாவது ஃபோனே வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆயிரும். இதுக்கான ரீசனும் வந்து ஹீட்டிங்னா. சரி, இது எப்படி நடக்குதுன்னா, இப்போ மதர் போர்டில் ப்ராசஸர் இருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸருக்கு பக்கத்தில் வந்து ரேமு, ஸ்டோரேஜ் இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மதர் போர்டில் வந்து ஸ்பேஸ் நிறையா வந்து அதுவே ஆக்குபை பண்ணிடும். இப்போல்லாம் கேமரா மாடியூல்லாம் நல்லா பெரிய பெரிய கேமராவாக வைக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறதுனால பெரிய கேமரா மாடியூல் வைக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பேட்டரியும் முன்னாடியெல்லாம் வந்து 4000 5000 தான், இப்போ 7000 8000 பேட்டரி சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால மதர் போர்டில் ப்ராசஸர், ரேமு, ஸ்டோரேஜ் இதெல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பிஓபி அதாவது பேக்கேஜ் ஆன் பேக்கேஜ் அப்படின்னு வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. ப்ராசஸரை வந்து மதர் போர்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டு ப்ராசஸருக்கு மேலே ரேமு வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் வருதுன்னா, ஒன்று வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது. செகண்ட் வந்து கேமிங் சென்ட்ரிக், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன்ஸ்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால லேட்டன்சி, அந்த ப்ராசஸர்லேருந்து ரேமுக்கு போகிற ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ரெண்டு நல்ல விஷயம் இருந்தாலும் இதில் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ஹீட்டிங். ப்ராசஸரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு வந்து ஃபோன் ஃபுல்லாக டிசிபேட் ஆகுதா, கூலிங் சிஸ்டம், வேப்பர் சேம்பர், அப்புறம் லிக்விட் கூலிங், தெர்மல் கூலிங் இந்த மாதிரி நிறைய வந்து கூலிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸர்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து அந்த கூலிங் சிஸ்டத்தை ரீச் பண்றதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரேம் வந்து இருக்கு. ஸோ இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து இந்த ரேம் மேல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து கூலிங் சிஸ்டத்தை போய் ரீச் பண்ணும். இது வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்னா, அந்த ப்ராசஸருக்கும் ரேமையும் எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, பால்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், பின் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு பின்னா வந்து கட்டாக உங்க போன்ல வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து டெட் ஆகிட்டே வரும். இப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபோன் இந்த போக்கோ X3ல வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. X3 ப்ரோ சீரிஸில் அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து கேமரா மட்டும் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும், சில பேருக்கு வந்து இயர்பீஸ் மட்டும் ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகலை இப்படின்னு வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அதுதான். இந்த ஒவ்வொரு பின்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டே வரப்ப சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆயிரும். இதுதான் வந்து ரீசன். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் லைன் வராமையோ மதர் போர்ட் டெட் ஆகாமையோ ஃபோனை வந்து அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபோனை வந்து மோஸ்ட்லி டே டைமில் அப்டேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் கூலிங்கான என்வரான்மெண்ட்டு இல்லை ஒரு ஏசி ரூமு இந்த மாதிரி ஏரியாவில் வச்சு அப்டேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து சில பேர் அப்டேட் பண்ணுறப்ப சார்ஜ் போடுவீங்க, அப்பெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் மோஸ்ட்லி வந்து சில பேர் வந்து கவர்லாம் ரொம்ப திக்கான கவர்லாம் போட்டிருக்காங்க, பயங்கரமான கவர்லாம் நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கவர்லாம் போட்டிருந்தீங்கன்னா கவரை வந்து ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஃபோனை ஒரு கூலிங்கான சர்ஃபேஸில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோனை வந்து அப்டேட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் நார்மலாக அப்டேட் பண்ணுறப்ப தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக சார்ஜ் போடுறப்ப வந்து வீட்டில் உள்ள செட்டாப் பாக்ஸ் மேலே வைக்கிறது, டிவி மேலே வைக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு சார்ஜ் போடுறீங்க. அந்த இடமே ஆல்ரெடி வந்து ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறப்ப அதுவே வந்து ஹீட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சைக்கிளிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதுவே உங்கள் ஃபோனோட மதர் போர்டையோ இல்லை வந்து டிஸ்பிளேவையோ டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் தவிர்த்தீங்க, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயும் இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஃபோன் வேணும், என்ன ஃபோன் வாங்குறது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்குறது உண்டு. இந்த மாதிரி கேட்குறப்ப நான் வந்து சில நேரத்தில் போக்கோ இல்லை OnePlus இந்த மாதிரி ஃபோனை சஜஸ்ட் பண்ணுறப்ப ஃபோன் நல்ல ஃபோனாக தான் இருக்கும். பட் அவங்க மைண்டில் வர்றது என்னன்னா, ஒன்ப்ளஸ்னா வேணாம், அதில் வந்து க்ரீன் லைன் வந்துடும், போக்கோனா வேணாம், மதர் போர்ட் டெட் ஆயிரும், அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அப்படின்னு வந்து சொல்றீங்க. பட் அது வந்து உண்மைதான். ஆனா வந்து எல்லா OnePlusலயும் அது நடந்துச்சா அப்படின்னா இல்ல, எல்லா போக்கோவும் அப்படியா அப்படின்னா இல்ல. போக்கோல X3 ப்ரோ சீரிஸ்ல மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ உள்ள அதுக்கப்புறம் வந்து எந்த போக்கோலையும் மதர் போர்ட் டெட் இஷ்யூ வரவே இல்லை. அதே மாதிரி OnePlusல ஒரு 2-3 அது 80, 9 இந்த சீரிஸ் அப்ப சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பதான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்பயும் பாத்தீங்கன்னா OnePlusல போன் வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரீன் லைன் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிராண்ட்ஸ் வந்து இவ்வளோ பண்ணியும் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சேஃபாக ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. அதே மாதிரி இந்த பிராண்ட்னாலே இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கிடையாது, அந்த பர்டிகுலர் மாடலில் தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இப்போயும் சில பிராண்ட்ஸ் வந்து வெல் நோன் பிராண்ட்ஸ், சாம்சங் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேர்த்துலேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. சாம்சங்கோட A சீரிஸ் M சீரிஸில் வராத கம்ப்ளைண்ட்டே கிடையாது. A சீரிஸ் M சீரிஸ்லாம் வந்து அதிகமாக ஃபோன் வந்து டெட் ஆகுது, ஆனால் அதை பற்றி யாருமே இங்கே பேசுறது கிடையாது. அதே மாதிரி ஆப்பிள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் OnePlusல லைன் தான் வருது, ஆப்பிள்ல ஃபுல் ஸ்கிரீனுமே வந்து கிரீன் ஆயிருது, ஆனா அதை பத்தி இங்க யாருமே பேசுறது இல்ல. சைனீஸ் பிராண்ட்னா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் பண்றப்ப நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வர விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் வந்து அப்டேட் பண்றப்போ நான் சொன்ன இந்த 2 இஷ்யூ வந்து வராம இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போன வீடியோ போட்டிருப்போம் ஃபோன் ரிப்பேர் பண்ற வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பிளஸ் ஃபுல் வீடியோ ரெண்டும் சேர்த்து 3000க்கு மேல வியூஸ் போயிருக்கு. இது ரொம்பவே பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறைய நல்ல கண்டென்ட் வந்து எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.